வணக்கம். இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து பொருளியல்ல லெசன் 3 வந்து பார்க்க போகிறோம். உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. இந்த பாடத்தை படிக்கிறது மூலயமா வந்து உணவு பாதுகாப்பு அப்படின்னா என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து உணவு தானியங்களை வந்து கிடைக்கிறது, அதை அணுகிறது அப்படின்றத பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வறுமை என்னாவே வந்து பலவிதமான வறுமைகள், அதாவது பல ரீசன்களால் நம்மளுக்கு வறுமை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நிகழும். அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாட்டில் வந்து ஊட்டச்சத்து சுகாதார நிலை, அதனுடைய கொள்கைகள் எல்லாம் என்னன்றதை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். உணவு பாதுகாப்பு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து போதுமான அளவு சாப்பிடுவதையும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதை குறிக்கிறது தான் வந்து உணவு பாதுகாப்புன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு கிடைக்கணும். அந்த சாப்பாடு சாப்பிட்றது மூலயமா நம்ம எப்படி இருக்கணும், சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது தான் வந்து உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே ஐக்கிய நாடுகள் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா, உணவு பாதுகாப்புன்றது எப்படி சொல்றாங்கன்னா, எல்லா மக்களும் எல்லா நேரங்கள்லையும் போதுமான பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுக்கான உடல், சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும் போது அவர்களின் உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் உணவு பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்ட்டு 2009 வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? ஐக்கிய நாடுகளினுடைய உணவு மற்றும் வேளாண் அமைப்பு வந்து உணவு பாதுகாப்பை பத்தி இந்த டீட்டெயில வந்து சொல்றாங்க. எல்லா மக்களுமே வந்து எல்லா நேரங்களிலும், இப்ப மக்கள் எல்லாருக்குமே 3 வேளை சாப்பாடு கிடைக்குதுன்னா ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. ஆனா உணவு பாதுகாப்புன்றது என்ன, எல்லா மக்களுக்கும் எல்லா நேரத்திலையும் வந்து அவங்களுக்கு அந்த பசியை தீர்க்கக்கூடிய அளவுக்கு போதுமான பாதுகாப்பான சேம் டைம் வந்து அந்த உணவு எப்படி இருக்கணும், சத்தான உணவாக வந்து இருக்கணும். அது வந்து அந்த அணுகுமுறை உடல், சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும். அணுகுமுறை என்ன, எல்லாருக்குமே இப்ப நம்மளுக்கெல்லாம் வந்து 3 வேளை சாப்பாடு வந்து நம்ம எளிமையா அணுகி சாப்பிட முடியும். ஒரு சிலருக்கு வந்து அந்த 3 வேளை சாப்பாடு அணுக முடியாது, அந்த அளவுக்கு எளிமையா அவங்களுக்கு வந்து கிடைக்காது. அப்படி கிடைக்காம இருக்கக்கூடாது. இது இப்படி இருக்கிறது தான் வந்து உணவு பாதுகாப்புன்னு யார் சொல்றா? ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வந்து சொல்றாங்க. சேம் டைம் அந்த உணவு சாப்பிட்றது மூலமா அவங்க எப்படி இருக்கும், சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் உணவு பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, விவசாய விஞ்ஞானி அப்படின்ட்டு யார் சொல்லுவோம்னா MS சுவாமிநாதன் அவர்கள் வந்து சொல்லுவோம். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிவிகித உணவுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு சாப்பாடு எடுக்கணும்னா அதுல இருந்து நம்மளுக்கு நார்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து எல்லா சத்துமே வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அதுதான் வந்து சரிவிகித உணவு. பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல் சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றுக்கான உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல், இது எல்லாமே வந்து அணுகக்கூடிய நிலைமையில வந்து இருக்கணும். இதுதான் வந்து ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படின்ட்டு யார் சொல்றாரு? விவசாய விஞ்ஞானியான MS சுவாமிநாதன் அவர்கள் வந்து சொல்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து எல்லா மக்களும் எல்லா நேரங்கள்லயும் வந்து போதுமான பாதுகாப்பான சத்தான உணவு வந்து கிடைக்கணும்னுட்டு ஐக்கிய நாடுகள் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க. MS சுவாமிநாதன் விவசாய விஞ்ஞானி என்ன சொல்றாரு? சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல் சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றுக்கான உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும் அப்படின்ட்டு சொல்றாரு. உணவினுடைய அடிப்படை கூறுகள் மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகள் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து கிடைக்கிறது, இன்னொன்னு வந்து அணுகல், இன்னொன்னு வந்து உறிஞ்சுதல். உணவு கிடைத்தல் என்பது விரும்பிய உணவுகளின் உணவு இருப்பதாகும். ஸோ கிடைத்தல் என்றது என்னன்னா, நம்மளுக்கு விருப்பப்பட்ட உணவு வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து கிடைத்தல். அணுகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவுக்கான அணுகல் என்பது முதன்மையாக வாங்கும் திறன் பற்றிய கூற்றாகும். ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மளுக்கு பிடிச்ச உணவு வந்து கிடைத்தல். அணுகல்னா நம்ம பிடிச்ச உணவு இப்போ ஒரு இடத்துல இருக்கு, அதை வந்து நம்ம வந்து வாங்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம கிட்ட காசு இருக்கணும். அப்படி இருந்து அதை வந்து நம்ம வாங்குறோம்னா அது வந்து அணுகல். இப்போ நாளைக்கு வந்து சிக்கன் பிரியாணி வீட்டில் செய்யணும்னா நம்மளுக்கு அது வந்து இருக்கு, கடையில இருக்கு, சிக்கன் இருக்கு, அதை வந்து வாங்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து அமௌண்ட் இருக்கணும் இல்லையா, பொருளாதார
பொருளாதார ரீதியா. அதுதான் வந்து அணுகல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சுதல். உறிஞ்சுதல் என்றது உணவினை உறிஞ்சுதல் என்பது உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கான திறனாகும். அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் வந்து உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி முக்கியமான டீட்டெயில் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். எல்லா மக்களும் எல்லா நேரங்களிலும் போதுமான பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுக்கான உடல், சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும் போது அவர்களின் உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் உணவு பாதுகாப்பு இருக்கிறது அன்னிட்டு யார் சொல்றாங்க? ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வந்து உணவு பாதுகாப்பு பத்தி சொல்றாங்க. விவசாய விஞ்ஞானி என்றவர் யாருன்னா MS சுவாமிநாதன். விவசாய விஞ்ஞானி யாரு? MS சுவாமிநாதன். சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல் சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றுக்கான உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பு ஆகும் அன்னிட்டு யார் சொல்றாங்க? MS சுவாமிநாதன் அவர்கள் வந்து சொல்றாங்க. உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினுடைய 3 அடிப்படை கூறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிடைத்தல், அணுகல் மற்றும் உறிஞ்சுதல். கிடைத்தல் அப்படின்னா விரும்பிய அளவுகள்ல உணவு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு இருப்புன்னா அவைலபிலிட்டி இருக்கிறது தான் வந்து கிடைத்தல். அணுகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவுக்கான அணுகல் என்பது முதன்மையாக வாங்கும் திறன் பற்றிய கூற்றாகும். அதை வந்து நம்ம வாங்கக்கூடிய நிலைமையில வந்து இருக்கணும், அதுதான் வந்து அணுகல். உணவினை உறிஞ்சுதல் என்பது உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கான திறன் ஆகும். உறிஞ்சுதல்னா அந்த சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட்ற கூடியதாக இருக்கக்கூடியது தான் வந்து உறிஞ்சுதல். அடுத்து வந்து பாருங்க, உணவு தானியங்களின் கிடைத்தல் மற்றும் அணுகல் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சப்ப வந்து கல்வி அறிவு கிடையாது. சேம் டைம் வந்து நம்மளுக்கு போதுமான அளவுக்கு வந்து உணவு வந்து கிடையாது, பற்றாக்குறை வந்து இருந்தது, நிறைய பிரச்சனை இருந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா உயர் ரக விதைகளை கொண்டு எப்படி வந்து விளைச்சலை வந்து அதிகப்படுத்தலாம், சீக்கிரமா அறுவடை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மூலயமா நிறைய வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் நிறைய மற்ற நாடுகள் கிட்ட வந்து சலுகைகள்ல உணவெல்லாம் வாங்கி நம்ம கவர்மெண்ட் வந்து வாங்கி கொடுத்திருப்பாங்க. பிற வளர்ச்சியை போலவே மக்களின் உணவு பாதுகாப்பும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி செயல்முறையுடன் தொடர்புடையது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியினை பின்பற்ற முடிவு செய்தது. ஏன் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து இந்தியா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியினை பின்பற்ற முடிவு செய்ததுன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது. அப்போ வந்து ஒரு திட்டம் விடுறாங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தெல்லாம் வெளியே வரணும். சேம் டைம் வந்து எப்படி இந்த உணவுன்றது ரொம்பவே முக்கியமானது. இப்போ ஒரு தொழில்துறையில வளர்ச்சி அடையணும், இன்கம்ல growth ஆகணும், எஜுகேஷன்ல growth ஆகணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே போல பிற வளர்ச்சியை போலவே வந்து மக்களுடைய உணவு பாதுகாப்பு ஒரு நாட்டினுடைய மொத்த வளர்ச்சி செயல்முறையோட வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு திட்டத்தை வந்து திட்டம் வந்து பிளான் பண்றாங்க. அப்போதான் வந்து இந்த 5 ஆண்டு திட்டங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல முதல் திட்டமே எதுக்கு முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க? விவசாயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. விவசாயத்தில் ஆரம்பத்தில் கவனம் செலுத்திய பின்னர் தொழில்மயமாக்கலுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அந்த முதல் 5 ஆண்டு திட்டம் விவசாயம், இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்கன்னா தொழில்மயமாக்கலுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க. அதை தான் வந்து சொல்றாங்க. 1960களில் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தனது பொது சட்டம் 480 திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு வந்து உதவி வழங்கியது. அப்போ அந்த நம்ம சுதந்திரம் அடைந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க நாட்டு மக்களுடைய பசியை போக்குறதே பெரிய பிரச்சனையா வந்து இருந்தது. அப்போ வந்து அமெரிக்கா வந்து அப்பவே வளர்ந்த நாடு, அவங்க கிட்ட வந்து உதவி கேட்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய அமெரிக்கா பொது சட்டம் என்னது 480 திட்டத்தின் மூலமா இந்தியாவுக்கு வந்து உதவி வந்து பண்றாங்க. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்திலேயே அமெரிக்கா நிர்வாகமும் போர்டு அறக்கட்டளை போன்ற மனித நேய அமைப்புகள் வந்து உணவு உற்பத்தியை அதிகரிக்க வந்து கோதுமை மற்றும் அரிசியின் உயர் ரக விளைச்சல் வகைகளுக்கான திட்டத்தை வந்து வகுத்து அறிமுகப்படுத்துறாங்க.
இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, HYV அப்படின்னு சொல்லுவாங்க. HYV என்ன ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். இப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இப்போ நம்ம வந்து ஒரு நெல் வந்து பயிரிடுறோம்னா ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னா 6 மாதம் ஆகும். ஒரு ஏக்கருக்கு பயிரிடுறோம்னா ஒரு 10 மூட்டை நெல் தான் கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில் இந்த உயர் ரக விளைச்சல் மூலமா என்ன பண்ணலாம், அந்த ஒரு ஏக்கர் நிலத்துல வந்து 20 மூட்டை 30 மூட்டை வரைக்கும் விளைச்சலை கொடுக்கும். சேம் டைம் 6 மாசம் தேவையில்லை, 4 மாசம் போதும் அப்படின்ற மாதிரி அந்த வீரிய உயர் ரக விதைகள் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கொண்டு வர்றாங்க. இந்த திட்டம் இந்த உயர் ரக விளைச்சல் கொண்டு வரப்ப என்ன பண்றாங்கன்னா, நீர் வசதி, என்ன விவசாயம் பார்க்கணும்னா நீர் ரொம்ப முக்கியம் இல்லையா, எந்த இடத்துல எல்லாம் நீர் வசதி இருக்கோ அங்கெல்லாம் வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பசுமை புரட்சி இப்படி உயர் ரக விதைகள் எல்லாம் கொண்டு வந்து விளைச்சலை அதிகப்படுத்துறாங்க இல்லையா. இந்த பசுமை புரட்சியானது வந்து பாத்தீங்கன்னா நாட்டில் தோன்றி உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. ஸோ அந்த இது போல புரட்சி எல்லாம், அதாவது இந்த ஹீல்டிங் உயர் ரக விதைகள் எல்லாம் கொண்டு வந்து பண்ணியிருப்பாங்க. அது பசுமை புரட்சின்னு சொல்லுவோம். இந்த பசுமை புரட்சி மூலயமா தான் வந்து பாத்தீங்கன்னா உணவு தானிய உற்பத்தியில வந்து தன்னிறைவுன்னா என்னது, நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளே உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சது தான் வந்து தன்னிறைவு சொல்லுவோம். அப்படி வந்து தன்னிறைவடைய பசுமை புரட்சி வந்து வழிவகுத்ததுன்றதை கொடுத்திருக்காங்க. உயர் ரக விதைகளான HYV வந்து அரிசி மற்றும் கோதுமை போன்ற உணவு தானியங்கள் பயிரிட்ட பகுதியில் உற்பத்தியை அதிகரித்தது என்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பசுமை புரட்சியின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து கிடைச்சிட்டு இருந்த விளைச்சலை விட அதிகமாவே கிடைச்சது என்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சுதந்திர காலத்திற்கும் தற்போதைக்கும் இடையில் உணவு தானியங்களின் விளைச்சல் வந்து எப்படி அதிகரிச்சிருக்குன்னா 4 மடங்கு. நம்ம சுதந்திரம் அடைந்தப்போ கிடைத்ததை விட இப்ப கிடைக்கக்கூடிய விளைச்சல் வந்து 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 மடங்கு அதிகரிச்சது எப்படின்னா இந்த HYV அந்த திட்டத்தால தான், உயர் ரக விளைச்சல் அதனுடைய மூலமா தான் வந்து இது வந்து அதிகமானது என்றதையும் சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு வந்து மலிவான பண்ணை கடன் எல்லாம் கொடுக்கவும் செஞ்சிருக்காங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பருவ காலம் ஸ்டார்ட் ஆக போதுன்னா அது ஸ்டார்டிங்லவே வந்து கவர்மெண்ட் இந்திய உணவு கழகம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பருவகாலம் ஸ்டார்ட் ஆக போதுன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ நான் வந்து தக்காளி வந்து பயிரிட போறேன்னா இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றேன்னா அந்த நட்டம் ஆகக்கூடாதுன்ட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீ ஒரு இப்போ நான் ஒரு 1000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா சொல்றேங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு தான் நான் ஒரு தக்காளி வந்து செலவு பண்ணி அது அறுவடை பண்ணா எனக்கு ஒரு 1000 ரூபாய் ஆகும். அப்போ கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு 1200 இல்ல 1300 வர்ற மாதிரி ஒரு மினிமம், நம்மளுக்கு நட்டம் ஆகக்கூடாது, நட்டம் ஆகாத மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ண பிறகு நான் வந்து விவசாயம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பொருளை வந்து நான் கவர்மெண்ட் கிட்டேயே விற்கலாம், இல்லைன்னா வெளியே விற்கலாம். வெளியே சந்தையில வந்து எனக்கு வந்து நான் வித்தனா எனக்கு ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும், 3000 ரூபாய் கிடைக்கும், இல்லை ஒரு 1500 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குற காசை விட எனக்கு அதிகமாக கிடைக்கும்னா நான் வெளி சந்தையில வந்து வித்துக்கலாம். இல்ல வெளி சந்தையில ரொம்பவே கம்மியா இருக்கு, நான் வெளி சந்தைக்கு போனா நட்டம் தான் அப்படின்னா இந்த இந்திய உணவு கழகத்துக்கிட்ட அவங்க ஆல்ரெடி மினிமம் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு நான் இந்த இந்திய உணவு கழகத்துக்கிட்ட கொடுத்துட்டு நட்டம் அடையாம நான் வந்து மீண்டுடலாம், நட்டம் இல்லாம ஒரு கம்மி ப்ராஃபிட்ல நான் வந்து தப்பிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்றது, குறைந்தபட்ச ஆதரவு விலை. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நட்டம் கிடையாது, உங்களுக்கு ஆதரவா குறைந்தபட்ச விலையிலாவது கிடைக்கும் அப்படின்றது தான் இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உணவு தானிய உற்பத்தியில வந்து அதிகமா இந்த பசுமை புரட்சி வந்த பிறகு பால், கோழி, மீன் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பங்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2000 ஆண்டு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா
பால் உற்பத்தி வந்து 8 மடங்கு அதிகரிக்குது. பால் உற்பத்தி வந்து 8 மடங்கும், முட்டை உற்பத்தி வந்து 40 மடங்கு அதிகரிக்குது, மீன் உற்பத்தி வந்து 13 மடங்கு வந்து அதிகரிக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து உணவு தானியத்துல தன்னிறைவு அடைஞ்சிட்டோம், பால் மீனில் எல்லாம் பல மடங்கு வந்து உற்பத்தியை வந்து அதிகரிச்சிட்டோம். இருந்தாலும் பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து தன்னிறைவு அடையல. இந்த எண்ணெய் வித்துகள் பருப்பு வகைகளுக்கெல்லாம் வந்து மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம இறக்குமதி வந்து பண்ணிட்டு இருக்கோம்ன்றத சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ்ல முக்கியமானது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். அமெரிக்கா வந்து பொது சட்டம் 480 மூலம் வந்து இந்தியாவுக்கு எந்த வருடம் வந்து உதவி வழங்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1960 வந்து வழங்கியிருக்கு. 1960 நம்ம சுதந்திரம் வாங்கினா 13 வருஷம் கழிச்சு. கோதுமை மற்றும் அரிசியின் உயர் ரக விளைச்சல் வகைகளை திட்டத்தை வகுத்து அறிமுகப்படுத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க நிர்வாகம் மற்றும் ஃபோர்டு அறக்கட்டளை போன்ற மனிதநேய அமைப்புகள். உயர் ரக விதைகளான அரிசி மற்றும் கோதுமை போன்ற உணவு தானியங்கள் பயிரிடப்பட்ட பகுதியில் உற்பத்தி வந்து அதிகரிச்சது எதன் மூலமானா பசுமை புரட்சியின் மூலமாக. ஸோ உணவு தானியங்கள் அரிசி கோதுமையினுடைய உற்பத்தி எல்லாம் அதிகமாச்சு எதன் மூலமானா பசுமை புரட்சியின் மூலமாக. பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிரைஸை வந்து கவர்மெண்ட் முன்கூட்டியே வந்து பருவ காலத்துக்கு முன்னாடி தொடக்கத்திலேயே வந்து சொல்லிடுவாங்க. நமக்கு வெளி சந்தையில அதிகமான லாபம் கிடைக்கும்னா நம்மளுடைய பொருளை கொண்டு போய் வெளி சந்தையில வித்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு நட்டம் அடையாம ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையோட நம்ம வந்து வாங்கிக்கலாம். 2000 ஆண்டுகளில் பால் உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா 8 மடங்கும், முட்டை உற்பத்தி 40 மடங்கும், மீன் உற்பத்தி 13 மடங்கு வந்து அதிகரிச்சது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லைங்களா, அதே தான் இங்க. ஸோ நீங்க வேணும்னா ஒரு வாட்டி ஃபுல்லாவே வாசிச்சு கூட பார்த்துக்கோங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பின்னர் அந்த பயிர்கள் பரவலாக வளர்க்கப்படும் இடங்களில் அரசு வந்து கொள்முதல் மையங்கள் வந்து திறக்கும். கொள்முதல்னா என்னது, மக்கள் கிட்ட இருந்து அரசு வந்து அந்த பொருட்களை வந்து வாங்கிக்கும். எனினும் அந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விளை பொருள்களுக்கு நல்ல விலையை பெற்றால் திறந்த வெளி சந்தை இல்லைன்னா வெளி மார்க்கெட், பிரைவேட்டா எல்லாம் நிறைய மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்க போய் வித்துக்கலாம். இல்ல தெருவா போய் மக்களுக்கு வந்து விற்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அவங்க திறந்த வெளி சந்தையில் விற்கையிலும் மறுபுறம் திறந்த வெளி சந்தையில் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்தால் விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விற்பதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விலையை பெறுவார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். தமிழ்நாடு வந்து உலகளாவிய பொது வழங்கல் முறையை வந்து ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இலக்கு பொது வழங்கல் முறை வந்து செயல்பாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. இது என்ன பொது வழங்கல் முறை, உலகளாவிய பொது வழங்கல் முறைன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து நம்ம ரேஷன் கடையில எல்லாம் போயிட்டு வந்து அரிசி பருப்பு எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அரிசி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஃப்ரீ. ஆனா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டே என்ன பண்றாங்கன்னா அரிசியை வந்து 3 ரூபாய்க்கு கொடுக்கலாம், அப்புறமா வந்து கோதுமையை வந்து 4 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணதான் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இலவசமாவே வந்து கொடுக்குறாங்க. இது வந்து உலகளாவிய பொது வழங்கல் முறை. சேம் டைம் வந்து எல்லா ரேஷன் கார்டு ஹோல்டருக்கும் வந்து அவங்களுக்கு வந்து அரிசி வந்து 25 கிலோ 35 கிலோ அப்படின்ற ஃப்ரீன்றது இருக்கும். அதே வந்து நம்ம மற்ற மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. நீங்க இந்த கிரைட்டீரியாக்குள்ள நீங்க வர்றீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு சில கண்டிஷன் வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, அது தமிழ்நாட்டில் அந்த கண்டிஷன் இல்லைன்றதால உலகளாவிய பொது வழங்கல் முறை வந்து ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்றாங்க. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல இலக்கு பொது வழங்கல் முறைன்னா டார்கெட்டட், இதெல்லாம் கண்டிஷன் இருந்தா உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்றாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து ஏற்றுறாங்க, இந்திய நாடாளுமன்றத்துல வந்து ஏற்றுறாங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2013 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். எப்போன்னா 2013. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, உணவு வந்து நம்ம 3 வேளை சாப்பிடுவோம் இல்லையா, ஒரு வேளை சாப்பிட்டா எப்படி இருக்கும்,
பசி போகும், உயிர் போகும். அதனால 3 வேளை சாப்பிட்றோம், ஒரு வேளை கிடையாது 3 வேளை. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா ஒரு வேளை உணவு சாப்பிட்டா பத்தாது, 3 வேளை சாப்பிடணுன்ட்டு கொண்டு வந்தாங்க தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். ஒரு வேளை சாப்பிட்டா பத்தாது, 3 2013 அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 50% நகர்ப்புற குடும்பங்களையும் 75% கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியதாகும் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கீழே சொல்லியிருக்காங்க பாருங்க, மத்திய அரசு வந்து அரிசி கிலோவிற்கு 3 என்ற விகிதத்திலையும், கோதுமை வந்து கிலோவிற்கு 2 என்ற விகிதத்திலையும், திணை வந்து கிலோவிற்கு 1 என்ற விகிதத்திலையும் வந்து NFSA கீழ் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. NFSA நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. இப்பதானே மேல பார்த்தோம். அந்த ஆக்டின் மூலமா மத்திய அரசு வந்து அரிசி 3 ரூபாய்க்கும் கோதுமை 2 ரூபாய்க்கும் திணை வந்து 1, அரிசி கோதுமை திணை 3 2 1 அந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலயமா வந்து அந்த சட்டத்தின்படி மூலயமா இதை வழங்குறாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தொடர்ந்து உலகளாவிய பொது வழங்கல் முறையை கொண்டுள்ளது. தமிழ்நாடு வந்து தொடர்ந்து உலகளாவிய பொது வழங்கல் முறையை கொண்டிருக்கு மற்றும் அனைத்து அட்டைதாரர்களும் இலவசமாக அரிசி வந்து வழங்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் இலவசமா அரிசி வந்து வழங்குறாங்க. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. 3 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2016. 3 வருஷம் கழிச்சுன்னா 2016 நவம்பர் 1 வந்து கொண்டு வந்திருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு 3/1 நவம்பர் 11, அடுத்து டேட்டும் 1 3/1 வருது பார்த்துக்கோங்க. 2016 தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 3 அடுக்கு அமைப்புகள்ல வந்து நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூட்டுறவு சங்கங்கள், நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் வந்து எத்தனை அடுக்கு அமைப்புகள்ல இருக்குன்னா 3 அடுக்கு. 1 வந்து முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள், அடுத்து வந்து மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்புகள் அப்படின்ட்டு 3 அடுக்கு அமைப்புகள்ல வந்து இருக்கு. கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோர் பொருள்களை வழங்குவதில் 50,000த்திற்கும் மேற்பட்ட கிராம அளவிலான சங்கங்கள் வந்து ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளில் சுமார் 94% கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றன. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரேஷன் கடையெல்லாம் வந்து 94% வந்து யாரால நடத்தப்படுதுன்னா கூட்டுறவு நிறுவனங்களால தான் வந்து நடத்தப்படுதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. உணவு தானியங்கள் சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினருக்கு சந்தை விலையை விட குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. சோ இந்த கூட்டுறவு கடைகள் மூலமா என்ன பண்றாங்க? சமூகத்துல ஏழ்மையான இந்த ரேஷன் கடைகள் மூலமா உணவு தானியங்களை வந்து நம்ம சமூகத்துல ஏழ்மையான பிரிவினருக்கு வந்து சந்தையில விற்கக்கூடிய விலையை விட குறைந்த விலைக்கு வந்து விற்பனை செய்யப்படுகிறது. இதை வந்து என்னன்னு சொல்றாங்க? வெளியீட்டு விலை என்று அழைக்கப்படுகிறது. இதை வந்து வெளியீட்டு விலை என்று அழைக்கப்படுகிறது என்றதையும் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். குறைந்தபட்ச ஆதரவு விலையை வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க? மினிமம் சப்போர்ட் பிரைஸ். சம்டைம் வந்து MSP அப்படின்னு கொடுப்பாங்க. MSP என்ன? மினிமம் சப்போர்ட் பிரைஸ். எந்த மாநிலம் வந்து உலகளாவிய பொது வழங்கல் முறையை வந்து பின்பற்றுதுன்னா தமிழ்நாடு. மற்ற மாநிலங்கள் வந்து இலக்கு பொது வழங்கல் முறையை வந்து பின்பற்றுறாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டதுன்னா 2013. மத்திய அரசு அரிசி கிலோவிற்கு 3 என்ற விகிதத்திலையும், கோதுமை வந்து 2 ரூபாய்க்கும், திணை வந்து 1 ரூபாய் என்ற விகிதத்திலையும் வந்து தேசிய மேல வந்து பார்த்தோம் இல்லையா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி வந்து கொடுக்கறாங்க. இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஆங்கிலத்துல வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொல்லுவோம், இல்லைன்னா NFSA அப்படின்னு கொடுத்தாலும் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் தான். தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போது துவங்கப்பட்டதுன்னா நவம்பர் 1, 2016. நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் இந்தியாவில் எத்தனை அடுக்கு அமைப்புகள்ல செயல்படுதுன்னா 3 அடுக்கு அமைப்புகள்ல வந்து செயல்படுது. 1 வந்து முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், 2 வந்து மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள், 3 வந்து மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்புகள்.
தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளில் சுமார் எத்தனை சதவீதம் வந்து கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படுகிறதுன்னா 94%. உணவு தானியங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடைகள் மூலமா சமூகத்தின் ஏழ்மையான பிரிவினருக்கு வந்து சந்தை விலையை விட குறைந்த விலையில வந்து விற்பனை செய்யறாங்க. இந்த விலையை வந்து வேற எப்படி அழைக்கிறாங்கன்னா வெளியீட்டு விலை அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்க, தாங்கி இருப்பு பஃபர் ஸ்டாக் அப்படின்னு கொடுக்குறாங்க. தாங்கி இருப்பு என்பது வந்து பாத்தீங்கன்னா உணவு தானியங்களான கோதுமை மற்றும் அரிசி இந்திய உணவு கழகத்தால், இந்திய உணவு கழகம் வந்து எப்படின்னு சொல்லுவோம், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதன் மூலயமா வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு வந்து உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசியை வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து வாங்குகிறதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கிட்டேயே வந்து நம்ம ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம்னா விவசாயம் பண்றோம்னா நம்ம குடும்பத்துக்கு தேவையானது போக என்ன பண்ணுவோம், விற்க செய்வோம். அப்படி தேவைக்கு போக உபரி என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கிறது தான், அது உபரியை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்கி அவங்க வந்து இந்த பஃபர் ஸ்டாக் இது போல வந்து குடோன்ல வந்து போட்டு வைப்பாங்க. முன்பே அறிவிக்கப்பட்ட விலை வழங்கப்படுகிறது. அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து முன்னாடியே அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் கொடுத்துட்டு தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உபரியை வந்து வாங்குவாங்க. இந்த விலையை வந்து என்னன்னு சொல்றாங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பயிர்களின் உற்பத்தியை உயர்த்துவதற்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வந்து வழங்குவதற்காக விதைப்பு பருவத்திற்கு முன்னர் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது. இந்த ஏன் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அந்த விவசாயிக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல, நம்ம விவசாயம் பண்ணா நட்டம் அடைய மாட்டோம் அப்படின்ட்டு, அதனால வந்து இவங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விவசாயம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸும் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கொள்முதல் செய்யப்பட்ட உணவு தானியங்கள் வந்து களஞ்சியங்களில் சேமிக்கப்படுகின்றனன்றதை கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்து வந்து வாங்கும் திறன். வாங்கும் திறன் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருள்கள் அல்லது சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு ஆகும். வாங்கும் திறன்னா இப்ப ஒரு கடையில வந்து ஒரு சோப்பு இருக்கு, அப்ப அந்த சோப்பை நான் வாங்கணும்னா என்கிட்ட அதற்கான பணம் இருக்கணும், அதற்கான திறன் வந்து இருக்கணும்னா என்கிட்ட அந்த பணம் இருக்கணும். சேம் டைம் வந்து ஒரு சர்வீஸ் வேணும். சர்வீஸ்னா இப்போ எஜுகேஷனே நம்ம படிக்கணும்னாலும் நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஃப்ரீயா படிக்கலாம். பட் நான் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு பணம் வேணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா பணம் வேணும். நான் பஸ்ல டிராவல் பண்ணணும்னா பணம் வேணும். ஸோ இப்படி வந்து சர்வீஸ், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, பேங்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் வந்து சர்வீஸ் செக்டார்ல வந்து வரும். ஸோ இந்த சேவைகளையும் பெறதுக்கு என்ன வேணும், பணம் வந்து வேணும். ஸோ இந்த பொருள்கள் அல்லது சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு தான் வந்து வாங்கும் திறன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்குறோம் இல்லையா, அதுதான் வந்து வாங்கும் திறன். விலை ஏறும் போது வாங்கும் திறன் வந்து குறைகிறது, விலை குறையும் போது வாங்கும் திறன் வந்து அதிகரிக்கிறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் தக்காளி தான். இப்போ மே மாசம் வரும், கண்டிப்பா ஏறும். விலை ஏறும் போது வந்து என்ன ஆகும், தக்காளி வந்து ஒரு கிலோ 100 ரூபாய் 150 ரூபாய் விற்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா மாசத்துக்கு 1 கிலோ 1.5 கிலோ யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம அரை கிலோ தான் வாங்குவோம். அப்போ விலை ஏறும் போது வாங்கக்கூடிய திறன் என்ன ஆகுது, குறையுது. அதே இப்போ தக்காளி வந்து என்ன ஆகுது, 10 ரூபாய் 20 ரூபாய் தான் விற்கிறாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 1.5 கிலோ 2 கிலோவே வந்து ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து விலை குறையும் போது வாங்கும் திறன் வந்து அதிகரிக்கிறது. வாங்கும் திறனை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னா பணம் இருந்தா வாங்குவோம். அப்படி ஒரு பொருள் இருக்கு வாங்க முடியாம தடுக்கக்கூடிய காரணிகள், பாதிக்கும் காரணிகள் என்னன்னா அதிக மக்கள் தொகை அப்படின்னு சொல்றாங்க. முதல் காரணம் வந்து அதிகமா மக்கள் தொகை. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குன்னா 1000 பேருக்கு 1.7 வந்து அதிகரிக்கிறாங்கன்றத சொல்றாங்க. இது வந்து ஒரு காரணமா வந்து சொல்றாங்க. ஏன் வந்து இதை ஒரு காரணமா சொல்றாங்கன்னா, இப்ப வந்து ஒரு பொருள் வந்து போன வருஷம் உற்பத்தி வந்து ஒரு 100 தான் உற்பத்தி பண்ணாங்க, அது வந்து இருக்கிற மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த வருஷம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டாங்க, ஆனா பொருள் வந்து அங்க அதே ஒரு 100 பொருள் தான் உற்பத்தி பண்ணிருக்காங்க. அப்ப வந்து மக்கள் தொகை வந்து வாங்கும் திறனை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாக வந்து அமையுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருள்களின் விலை வந்து அதிகரிக்கிறது.
அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் தக்காளியே சொன்னேன் இல்லையா, அது ஒரு அத்தியாவசியமான பொருள் தான். அது வந்து விலை அதிகரிப்பு நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கக்கூடிய திறன் வந்து குறையும். ஸோ அதுதான் வந்து விலை அதிகரிப்பு, அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு. பொருள்களுக்கான தேவை, பொருள்களுடைய தேவை அதிகரிக்கும் போது பொருள்களினுடைய விலையும் வந்து அதிகரிக்குது. இதனால வாங்கும் சக்தி பாதிக்கிறது. இப்போ வந்து எல்லாருக்குமே இப்போ இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அவங்க வீட்டுல பைக் இருக்கணும், கார் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நினைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா பைக் ரேட்டு, கார் ரேட் எல்லாம் கூட செய்யும். பொருள்களினுடைய தேவை அதிகரிக்கிறப்போ பொருளினுடைய விலையும் வந்து அதிகரிக்கும். இதனால அந்த பொருளினுடைய ரேட் அதிகரிக்கப்போ என்ன பண்றது, எல்லாரும் போய் வாங்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் போய் வாங்குவாங்களா, இல்ல அப்புறமா பார்க்கலாம், அப்புறமா காசு வந்தா பார்க்கலான்னுட்டு அந்த வாங்கும் சக்தி வந்து பாதிக்கிறது. பொருள்களின் விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பொருள்களினுடைய விலை அதிகமா இருக்கிறப்போ அதை வந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணவீக்கம், பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணவீக்கம்னா பொருளினுடைய விலை அதிகமா இருக்கும், ஆனா அந்த பணத்தினுடைய வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். பண வாட்டம்னா பொருட்களுடைய மதிப்பு கம்மியா இருக்கும், பணத்தினுடைய வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதனால வந்து இந்த நாணய மதிப்பு வந்து பொருள்களின் விலையால பாதிக்கிறதால வாங்கும் திறனும் வந்து பாதிக்குது அப்படின்றத சொல்றாங்க. பொருள்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு, பொருள்களுடைய உற்பத்தியும் அளிப்பும் வந்து குறையும் போது, ஸோ பொருள்கள் உற்பத்தி அடைந்தாதானே நம்ம எல்லாம் போய் வாங்க முடியும். அங்க பொருள்களின் உற்பத்தி வந்து கம்மியாகிறப்ப என்ன ஆகுது, வாங்கும் திறன் வந்து கண்டிப்பா வந்து பாதிக்கப்படும். அடுத்து வந்து வாங்கும் சக்தி சமநிலை, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க, PPP. இந்த வாங்கும் சக்தி சமநிலை வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பென்சில் வந்து இந்தியால வாங்குறேன்னா இந்தியா அமௌண்ட்ல 10 ரூபாய் நான் செலவு பண்றேன். நான் அதே பென்சில் நான் அமெரிக்கால போறேன்னா ஒரு டாலரை வந்து கொடுத்து வாங்குவோம் இல்லையா, அங்க போனா அந்த டாலர் நான் கொடுக்குறப்போ அதே 10 ரூபாய் மீன் பண்ணி தான் அந்த டாலர் அமௌண்ட் கொடுக்கணும். அதே நான் வேற பக்கம் போறேன், இன்னும் வந்து பவுண்ட் இருக்கு, ரிங்கிட் எல்லாம் இருக்கு இல்லையா அமௌண்ட்லவே. ஸோ மற்ற கண்ட்ரிக்கு நாம் போயிட்டு அந்த பென்சில் அந்த கண்ட்ரியுடைய கரன்சில வாங்கினாலும் அந்த கரன்சியை இந்தியா மணியோட கம்பேர் பண்ணும்போது 10 ரூபாய் தான் இருக்கணும். இதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. நீங்க எந்த நாட்டுக்கு வேணா போங்க, நீங்க இங்க கொடுக்குற அதே அமௌண்ட் தான் அந்த நாட்டினுடைய கரன்சில அந்த ஈக்குவலான அமௌண்ட் கொடுத்து வந்து வாங்குவோம். இதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. வாங்கும் சக்தி சமநிலை என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்தாகும். இது ஒரு பொருளாதார கோட்பாடாகும். ஒரு பொருளின் விலையுடன் சரி செய்யப்பட வேண்டிய தொகையை மதிப்பிடுகிறது. நாடுகளின் நிறைய நாடுகளின் வருமான நிலைகள் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தரவு அல்லது பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சாத்தியமான விகிதங்களை ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தி சமநிலை வந்து பயன்படுத்துறாங்க. வாங்கும் சக்தி சமநிலையை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க, பொருளாதாரத்தினுடைய தரவு என்ன, பணவீக்கமா பணவாட்டமா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து இந்த PPP வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாங்கும் சக்தி சமநிலையில 3வது இடத்துல வந்து இருக்கு. சீனா வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு, அமெரிக்கா வந்து 2வது இடத்துல இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சோ இது ரொம்ப முக்கியம், தெளிவா பாத்துக்கோங்க. 2019 கணக்கெடுப்பின் படி வந்து பாத்தீங்கன்னா PPP ஜிடிபில மிகப்பெரிய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா சீனா முதல் இடம். PPP பர்ச்சேசிங் பவர் பேரிட்டில வந்து சீனா முதலிடம், அமெரிக்கா 2வது இடம், இந்தியா 3வது இடம், ஜப்பான் வந்து 4வது இடத்துல வந்து இருக்கு. ஜப்பான், ஜெர்மனி, ரஷ்யா ஸோ அடுத்தடுத்து வந்து இருக்கு. முதல் 3 நாடுகளை வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. அதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா PPP 3வது இடம். PPP 3
இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல வந்து இருக்கு. அடுத்து வந்து வறுமை மற்றும் சமத்துவமின்மை. இந்த வாங்கும் திறன் பாதிக்கிறதுக்கு இன்னொரு காரணமா என்னன்னு சொல்றாங்க, மக்களுடைய வறுமையும் சமத்துவமின்மை. மக்கள் வறுமையா இருக்கிறப்போ அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்க முடியுமா? முடியாது. இன்னொன்னு சமத்துவ உண்மை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய நாட்டுல பொருளாதாரம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு மக்கள் கிட்ட. ஒரு 10% இந்தியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் அவங்களுடைய வருமானத்தை வந்து அதிகரிச்சுட்டே போறாங்க. வறுமை நிலையில இருக்கிறவங்க அதே நிலைமையில தான் இருக்காங்க. கிடைக்கக்கூடிய செல்வம் வந்து சமமற்ற வழங்குதலாலும் பொதுவாக வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. வரக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் போய் சேரல. ஒரு 10% இந்தியர்கள் தான் வந்து மேலும் மேலும் வந்து அவங்களுடைய வருமானத்தை கூட்டிட்டே போறாங்க. அதனால வாங்கும் திறன் வந்து பாதிக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது புரிஞ்சுக்கிட்டா போதுமானதுங்க. முக்கியமானதை மட்டும் இன்னொரு வாட்டி ரீகேப் பார்த்துருவோம். பஃபர் ஸ்டாக்னா தாங்கி இருப்பு. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுவாங்க, உபரியா இருக்கக்கூடிய விளைச்சலை வந்து வாங்கி ஸ்டாக் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாக் வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து தாங்கி இருப்பு அல்லது பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். மினிமம் சப்போர்ட் பிரைஸை வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வாங்கும் திறன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருள்கள் அல்லது சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு தான் வந்து வாங்கும் திறன். பணத்தை கொடுத்து ஒரு பொருளோ ஒரு சர்வீஸோ வாங்குறோம் இல்லையா, அதுதான் வாங்கும் திறன். சிம்பிளா சொல்லப்போனா, ஒரு பணத்தை கொடுத்து ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம், இல்ல ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு சர்வீஸை வாங்குறோம்னா அதுதான் வந்து வாங்கும் திறன். வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையால வந்து பாதிக்கப்படுறாங்க. அதிக மக்கள் தொகை. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எவ்வளோ? 1000 பேருக்குன்னா 1.7. அத்தியாவசிய பொருள்களின் விலை அதிகரிக்கிறதால பாதிக்கப்படுறாங்க. பொருள்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருள்களின் விலை நாணய மதிப்பு பாதிக்கிறது. பொருள்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு. வாங்கும் சக்தி சமநிலை என்ன? PPPன்னு சொல்லுவோம். PPP என்ன? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இந்தியா வந்து இந்த வாங்கும் சக்தி சமநிலையில எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல. முதல் இடத்துல சீனாவும் 2வது இடத்துல அமெரிக்காவும் வந்து இருக்கு. இந்தியாவில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு வந்து நிகழுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து இந்தியாவில் வந்து 10% இந்தியர்கள் தான் வந்து அவங்களுடைய வருமானத்தை வந்து அதிகரிச்சுட்டே வந்து போறாங்க. ஏன்னா வந்து செல்வத்தை வந்து சமமற்ற நிலையில வந்து பகிர்ந்தளிக்கப்படுறதால. அடுத்து வந்து பாருங்க, இந்தியாவின் விவசாய கொள்கை. விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டு புதிய விவசாய கொள்கை மத்திய அரசு வந்து எப்ப அறிவிக்கிறாங்க? 2018. இதுக்கு முன்னாடி படிச்ச அந்த ஆக்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருப்போம்? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 அப்படின்னு பார்த்திருப்போம். உணவு வந்து ஒரு வேளை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. 3 வேளை சாப்பிட்டா தானே நம்ம வந்து ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு வேளை போட மாட்டாங்க. 3 வேளை எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கணும்னுட்டு இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. எப்போ? 2013. 1, 3 ஒரு வேளை பத்தாது, 3 வேளை சாப்பிடணும். 13 2013ன்னு பார்த்தோம். 5 வருஷம் கழிச்சு இப்பெல்லாம் எல்லாருக்கும் 3 வேளை சாப்பிட்றதுக்கு வந்து உணவு கிடைச்சிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஏற்றுமதியை வந்து பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவைக்கு போக அதிகமா இருந்தா என்ன பண்ணலாம்? நம்ம வந்து விற்கலாம். அப்போ வந்து புதிய விவசாய கொள்கை வந்து 5 வருஷம் கழிச்சு 2013 இருந்து 5 கூட்டினா 2018 வந்து மத்திய அரசு வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை வந்து எப்போ மத்திய அரசு அறிவிக்கிறாங்க? 2018 வந்து அறிவிக்கிறாங்க. புதிய விவசாய கொள்கை 2018. இந்த கொள்கை வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்கி அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஏற்றுமதி பண்ணணும்னா ஒரு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கும். இந்த புதிய விவசாய கொள்கை 2018 மூலமா அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து தளர்க்கிறாங்க.
இது வந்து இந்தியாவின் விவசாய கொள்கையின் முக்கிய குறிக்கோள்கள் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. இது அந்த ஹெட்டிங் படிச்சுட்டு கீழே இருக்கிறது படிச்சாவே புரியும். ஒரு வாட்டி வாசிச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. உள்ளீடுகளின் உற்பத்தி திறனை உயர்த்துறது. விவசாயம் பார்க்கறோம்னா உள்ளீடுகள்னா என்னது? உள்ளீடுகள்னா இன்புட் அப்படின்னு சொல்லுவோமா? விதைகள், உரங்கள், அதுக்கப்புறம் வந்து யூரியாலாம் அந்த பூச்சி அரிக்கிறதுக்காக ஒரு சில மருந்தெல்லாம் தெளிப்போம். அதெல்லாம் வந்து உள்ளீடுகள்ல வந்து வரும். ஒரு ஹெக்டருக்கு மதிப்பு கூட்டப்படுவது. ஒரு ஹெக்டர் நிலத்துல வந்து பர்டிகுலரா வந்து ஒரு 5 மூட்டை விளையிற இடத்துல 10 மூட்டை விளையும் போது அது வந்து அதனுடைய மதிப்பு வந்து கூட்டப்படுறது. ஏழை விவசாயிகளினுடைய நலங்களை பாதுகாக்கிறது. இந்த இடைத்தரகர்களெல்லாம் ஒழிச்சோன்னாவே என்ன ஆகும்? விவசாயிகளுக்கு நல்ல லாபம் வந்து கிடைச்சிடும். ஏழை விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கிறதெல்லாம் வந்து இந்த புதிய விவசாய கொள்கையினுடைய குறிக்கோள்களாக இருந்திருக்கு. விவசாயத்துறையை நவீனமயமாக்குதல். இந்த வீரிய விதைகள், அப்புறமா இந்த புதுசா வந்து டெக்னாலஜியும் பயன்படுத்தி என்ன பண்றது, இந்த வருடத்துல இந்த மண்ணுல இந்த பயிர் செஞ்சா விளையும். அதுக்கப்புறம் வந்து இந்த HYV அதை வந்து பயன்படுத்தினா நிறைய விளைச்சல் கிடைக்கும். அப்போ விவசாயத்துல வந்து நவீனமயமாக்குறது விவசாயத்துறையை. சுற்றுச்சூழல் சீரழிவு. இந்திய விவசாய கொள்கை வந்து இந்திய விவசாயத்தின் அடித்தளத்தின் சுற்றுச்சூழல் சீரழிவை சரி செய்யும் மற்றொரு நோக்கத்தையும் வந்து கொண்டுள்ளது என்றதையும் கொடுத்திருக்காங்க. அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல். ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது இடையூறு, அதிகாரிகள் வந்து ஒரு சில இடையூறுகள் வந்து பண்றாங்கன்னா அந்த தடைகள் எல்லாம் நீக்கிறதெல்லாம் வந்து இந்த புதிய விவசாய கொள்கையினுடைய நோக்கங்களாக வந்து இருந்திருக்கு. விவசாயிகள் வந்து அவங்க சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்றதுக்கு மாதிரி நோக்கங்கள் எல்லாம் கொண்டிருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஜஸ்ட் வந்து வாசிச்சு பார்த்துக்கோங்க. வறுமையின் பல பரிணாமத்தின் இயல்பு. மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி. இப்ப நம்மளுக்கு வறுமை என்ன ஒரு ரீசனுக்காகனா இல்ல, நிறைய ரீசன் இருக்கும். ஒண்ணு படிக்காததால இருக்கும், இன்னொன்னு திறமை இல்லாததால இருக்கும், நிறைய ரீசன் இருக்கும் இல்லையா? அதை வந்து சொல்றாங்க. பல பரிமாண வறுமை குறியீடு MPI அப்படின்னு சொல்றாங்க. பல பரிமாண வறுமை குறியீடுன்னா MPI. அந்த MPI ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். I for index, P for poverty, M for மல்டி டைமென்ஷனல். அது வந்து பார்த்துக்கோங்க. பல பரிமாண வறுமை குறியீடு வந்து MPN சொல்லுவோம். MPI என்ன? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம். இந்த பல பரிமாண வறுமை குறியீடு வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு ஆகியவற்றால் வந்து 2010 வந்து தொடங்கப்பட்டது. பல பரிமாணம் 10. பல பரிமாண வறுமை வந்து 10 தொடங்கப்பட்டது. பல பரிமாணம் 10. அந்த ரைமிங்லேயே வந்து 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? 2013 வந்து பார்த்தோம். அது எதுக்கு பார்த்தோம்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதிய விவசாய கொள்கை. அது வந்து 2018. இந்த பல பரிமாண வறுமை குறியீடு 10. பல பரிமாணம் பல பரிமாண அந்த பாப்பா வருது 10 அப்படின்ற மாதிரி 2010 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குறியீடு வந்து யார் கொண்டு வர்றாங்க, யாரால தொடங்கப்பட்டதுன்னா ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம். ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்களாலையும் ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அவங்களால வந்து 2010 தொடங்கப்பட்டது. இதனுடைய இந்த பல பரிமாண வறுமை குறியினுடைய அடிப்படை தத்துவ முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா வறுமை என்பது ஒற்றை பரிமாணம் அல்ல, அது பல பரிமாணங்களை கொண்டது என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. உண்மைதானே? வறுமை என்ன ஒரு ரீசனுக்காக வறுமையா இருக்கு. இப்போ ஏதோ ஒரு வறுமையில இருக்கிற குடும்பத்தை எடுத்துக்கோங்க. ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வறுமையில இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரீசனால வறுமையில இருப்பாங்க. அதை தான் சொல்ல வராங்க. ஒண்ணு உடல் நலம் சரியில்லாத, என்னதான் ஒரு சிலர் வந்து அப்போதான் தட்டு தடுமாறி நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுல வந்து யாருக்கும் ஒருத்தருக்கு மேஜர் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்சிருக்க காசெல்லாம் போயிட்டு வறுமை நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ உடல் நலம், கல்வி, வாழ்க்கை தரம், வருமானம், அதிகாரம் அளித்தல், பணியின் தரம் மற்றும் வன்முறையினால் அச்சுறுத்தப்படுதல் போன்ற ஏழை மக்களின் அனுபவத்தை இழக்கும் பல காரணிகளால் பல பரிமாண வறுமை வந்து உருவாகிறது என்றத சொல்றாங்க. தமிழ்நாட்டின் பல பரிமாண வறுமை குறியீடு அறிக்கை 2018. ஸோ அந்த பிராக்கெட்ல MPT வராது, MPI வரும். குறியீடுன்னா இண்டெக்ஸ், அது வந்து பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டின் பல பரிமாண வறுமை குறியீடு அறிக்கை 2018 படி வந்து பாத்தீங்கன்னா 3 வகையா வந்து வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு வந்து உயர் வறுமை மாவட்டங்கள், ரொம்ப வறுமையா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்.
அதுக்கப்புறம் மிதமான ஏழை மாவட்டங்கள், குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள் அப்படின்ட்டு 3 வகையா வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பிரிக்கிறாங்க. உயர் வறுமை மாவட்டங்கள், உயர் மிதமான குறைந்த, அது வந்து பாத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1994க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் வறுமை வந்து படிப்படியாக குறைந்துள்ளது மற்றும் இந்தியாவில் அதன் மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது சிறிய ஏழ்மை பங்கினை கொண்டுள்ளது அப்படின்றது சொல்றாங்க. 2005க்கு பிறகு இந்தியாவில் பல மாநிலங்களை விட வறுமை குறைப்பு தமிழ்நாட்டில் வந்து வேகமாக நடந்தது அப்படின்னுட்டு சொல்றாங்க. 2014-17 வரையிலான காலங்களில் வறுமை ஒழிப்பு திட்டங்களில் தமிழ்நாடு வந்து முன்னிலை வகிக்கிறது அப்படின்னுட்டும் குறிப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் குரூப் 2 எல்லாம் படிக்கிறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு, இந்த பாயிண்ட்ஸும் பின்னாடி வந்து ஒரு சில டீட்டெயில் எல்லாம் கொடுப்பாங்க, திட்டங்கள் எல்லாம் கொடுப்பாங்க ஊட்டச்சத்து ரிலேட்டடாக, அதெல்லாம் உங்களுக்கு வந்து முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் யாராவது குரூப் 2A படிக்கிறீங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. குரூப் 4 படிக்கிறவங்க இந்த 2005 என்ற வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் எந்த வருஷத்துக்கு அப்புறம் வந்து வறுமை குறைப்பு வந்து வேகமாக நடைபெற்றதுன்னா 2005க்கு அப்புறம். அதுக்கு அடுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க. சேம் டைம் வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள்ல வந்து தமிழ்நாடு வந்து முன்னிலையில வந்து இருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான இந்த MPI மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் 5 மாவட்டங்கள். ஸோ இந்த வறுமை ஒழிப்பு வந்து கம்மி பண்றதுல முதல்ல இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள் வந்து காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். ஸோ முதல் இருக்கக்கூடிய மாவட்டத்தை தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. காஞ்சிபுரம் பட்டு, சென்னை சில்க்ஸ், கடைங்க பேர் வருது இல்லையா, காஞ்சிபுரம்னா துணிக்கடை, சென்னை சில்க்ஸ்ன்றது துணிக்கடை. அப்போ ஃபர்ஸ்ட் 2 காஞ்சிபுரம், சென்னை, அடுத்து வந்து கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியதை பார்த்துக்கோங்க தெளிவா. அடுத்து வந்து கடைசியில இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எதுன்னா தர்மபுரி கடைசியா. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல எடுத்ததுமே தர்மபுரி கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து அரியலூர் தான் கடைசி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஸ்டார்டிங்ல நான் படிக்க ஆரம்பிச்சப்போ இந்த தப்பு நிறைய பண்ணியிருக்கேன். புதுசா ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கு தெரியும், புதுசா நான் இப்பதான் வந்து எக்கனாமிக்ஸ் பாக்குறேன்றவங்களுக்கு கடைசி 5 மாவட்டங்கள்னா கடைசி மாவட்டம் தர்மபுரி தான். தர்மபுரிக்கு மேல பெரம்பலூர், பெரம்பலூருக்கு மேல ராமநாதபுரம், ராமநாதபுரத்துக்கு மேல விருதுநகர், விருதுநகருக்கு மேல அரியலூர் இருக்கு. ஸோ அப்போ கடைசியில இருக்கக்கூடிய MPI மாவட்டங்கள் எதுன்னா தர்மபுரி. ஸோ அந்த பேரே வந்து பாருங்க, தர்மம் பண்ணுங்க. நான் ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க தானே தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தர்மபுரி கடைசியில இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து தர்மபுரி. முதல்ல இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துல வந்து பட்டு வித்து அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கப்பா, வறுமையில இருந்து மீண்டிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி காஞ்சிபுரம்ன்றது முதல் மாவட்டம் வந்து வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இமேஜ் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன். 10 குறியீடுகள், இந்த பல பரிமாண வறுமை குறியீடு 2010 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 10ல் கொண்டு வந்ததுக்கு 10 குறியீடுகள் வந்து சொல்றாங்க. வறுமையின் 3 பரிணாமங்கள் என்னன்னா சுகாதாரம், ஹெல்த் ரிலேட்டடான வறுமை, கல்வி இல்லாததுனால வறுமை, வாழ்க்கை தரத்தால வரக்கூடிய வறுமை என்றதை பிரிச்சிருக்காங்க. பட் நீங்க இந்த வறுமையின் 3 பரிணாமங்கள் சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் என்றதை தெரிஞ்சுக்கோங்க. சுகாதாரம்னா ஊட்டச்சத்து, குழந்தை இறப்பு, ஊட்டச்சத்து இல்லைனாலும் குழந்தை வந்து இறந்துரும் அப்படின்ற மாதிரி அந்த சுகாதாரத்துல வரும். பள்ளி கல்வி கற்றல், பள்ளி வருகை என்ன கல்வி வந்துடும். அதுக்கப்புறம் சமையல், எரிபொருள், துப்புரவு, நீர், மின்சாரம், தரை, சொத்துக்கள், இதெல்லாம் வந்து வாழ்க்கை தரத்துல வரும். அது வந்து ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பட் பல பரிமாண வறுமை குறியீடுகள் 10 அந்த வறுமையின் 3 பரிணாமங்களாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்னு சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம், அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். புதிய விவசாய கொள்கை, விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை வந்து மத்திய அரசு எப்போ அறிவிச்சாங்கன்னா 2018. பல பரிமாண வறுமை குறியீடு வந்து MPAன்னு சொல்லுவோம். MPAன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இந்த பல பரிமாண வறுமை குறியீடை வந்து யார் வந்து தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் எக்ஸ்போர்ட் பவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அவங்களால வந்து 2010 வந்து தொடங்குறாங்க.
தமிழ்நாட்டில் பல பரிமாண வறுமை குறியீடு அறிக்கை 2018 படி வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையா வந்து வகைப்படுத்துறாங்க. ஒன்று வந்து உயர் வறுமை மாவட்டங்கள், இன்னொன்று வந்து மிதமான ஏழை மாவட்டங்கள், குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள் அப்படின்ட்டு 3 வகையா வந்து பிரிக்கிறாங்க. வறுமையின் 3 பரிமாணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். பல பரிமாண வறுமை குறியீடு மொத்தம் எத்தனை இருக்குன்னா 10 குறியீடுகள் வந்து இருக்கு. தமிழ்நாடு வந்து எந்த ஆண்டுக்கு அப்புறம் வறுமை குறைப்பு வந்து வேகமாக நடைபெற்றதுன்னா 2005க்கு பிறகு. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டங்கள்ல வந்து எந்த ஆண்டு வரையிலான காலங்கள்ல முன்னிலையில வந்து இருக்காங்கன்னா 2014-17 வரையிலான காலங்களில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள்ல வந்து யார் முன்னிலையில இருக்காங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அதிக மற்றும் குறைவான பல பரிமாண குறியீடு மாவட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் 5 மாவட்டங்கள் காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். கடைசி 5 மாவட்டங்கள், கடைசி மாவட்டம் எதுன்னா தர்மபுரிக்கு மேல வந்து பெரம்பலூர், அதுக்கப்புறம் ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். ஸோ நீங்க அந்த இதுபடி சொல்ல பார்த்தோம்னா அரியலூருக்கு கீழே விருதுநகர் இருக்கு, விருதுநகருக்கு கீழே ராமநாதபுரத்துக்கு கீழே பெரம்பலூர், லாஸ்ட்ல தான் வந்து தர்மபுரி வந்து இருக்கு. கடைசி மாவட்டம் தான் தர்மபுரி, அதை தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை. ஊட்டச்சத்தின் நிலை, உணவு பாதுகாப்புல வந்து ஊட்டச்சத்து வந்து ரொம்பவே வந்து முக்கியம்ன்றது சொல்றாங்க. நமது நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருந்தாலும் மக்களின் ஊட்டச்சத்து நிலையில வந்து முன்னேற்றங்கள் இல்லைன்றதை குறிப்பிடுறாங்க. நம்ம வந்து உணவு அளவுல இந்த பசுமை புரட்சி மூலமா வந்து பாத்தீங்கன்னா தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். பட் ஊட்டச்சத்து ரிலேட்டடா வந்து பார்க்கும்போது நம்ம வந்து முன்னேறவே இல்லைன்றத சொல்றாங்க. 2015-16 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா 27% கிராமப்புற பெண்களும் 16% நகர்ப்புற பெண்களும் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களா வந்து இருக்காங்க. இது நீண்ட கால ஆற்றல் குறைபாடு. இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வந்து என்னன்னு சொல்றாங்க, நீண்ட கால ஆற்றல் குறைபாடு உடையவர்கள் அப்படின்ட்டு தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின் மூலம் கண்டறிந்திருக்காங்கன்றதை குறிப்பிடுறாங்க. அது என்ன ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 3 வேளை சாப்பாடு சாப்பிடலாம், ஏன் 4 வேளை கூட சாப்பிடலாம். அந்த சாப்பாட்டுல அவங்களுக்கு தேவையான புரதம், நார்ச்சத்து, கொழுப்பு சத்து எல்லாமே இருக்கான்றதுதான் முக்கியம். அப்படி இல்லைன்னா அது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு. அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கும், மற்றவங்க கிட்ட இருந்து அவங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ்ல கூட ஒரு குழந்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, எடை குறைந்த குழந்தை. இது வந்து ஊட்டச்சத்து குறைபாடால தான் இப்படி இருக்காங்கன்றத சொல்றாங்க. கிராமப்புற மற்றும் நகர்ப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரத்த சோகைக்கெல்லாம் வந்து உட்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சேம் டைம் வந்து கிராமப்புறங்கள்ல வந்து 60%, நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா 56% பேர் வந்து ரத்த சோகை உடையவர்கள். ரத்த சோகை என்னது, நம்மளுடைய ரத்தத்துல சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிவப்பணுக்களுடைய கவுண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து கம்மியா இருக்கிறது தான் ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வாசிச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. 2015-16 ஆண்டில் வந்து பாத்தீங்கன்னா சுமார் 20% குழந்தைகள் வந்து எடை குறைவாக இருப்பதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தின் நிலை எப்படி இருக்குதுன்னா, இது ஒருங்கிணைந்த குழந்தை இந்த திட்டங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். யாருக்குன்னா குரூப் 2, 2A படிக்கிறவங்க, குரூப் 1 படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குரூப் 4 படிக்கிறவங்க இந்த இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் ICDS அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து தெரியணும், இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்ட்டு. இதை ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வர்றாங்க. எதற்காக, குழந்தைகள் எல்லாருமே வந்து ஊட்டச்சத்தோடு இருக்கணும், அவங்களுடைய குறைபாடெல்லாம் போக்கணுன்றதுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டங்கள் எல்லாம். ஒருங்கிணைந்த
இந்த பிரச்சனைகள் நீக்குவதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சுகாதார மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்கள் உலக அளவிலையும் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம மத்திய அரசும் தமிழ்நாடும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி கொண்டு வந்ததுல ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ், அதுக்கப்புறம் மத்திய உணவு திட்டம் காமராசர் ஐயா காலத்துல கொண்டு வந்திருக்கும் குழந்தைகள் சுகாதார திட்டங்கள், ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம், குழந்தைகள் சுகாதார திட்டங்கள், தேசிய கிராமப்புற சுகாதார பணி போன்ற பல திட்டங்கள் இந்த ஊட்டச்சத்தை குறைக்கணும்ன்றதுல கவனம் செலுத்திட்டு வர்றாங்கன்றத சொல்லியிருக்காங்க. 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் இளம் பருவ பெண்கள் ஆகியோரின் உடல் நலம் பாத்தீங்கன்னா உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து நிலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வருவதில் தமிழகம் ஒரு முன்னோடி பங்கை கொண்டுள்ளது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்கான தமிழக அரசின் அடுத்தடுத்த வரவு செலவு திட்ட செலவினங்களில் நாட்டிலேயே மிக அதிகமாகும். ஸோ நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இந்திய அளவுல இந்த ஊட்டச்சத்து சார்ந்த திட்டங்களை கொண்டு வர்றதுல நிறைய கொண்டு வர்றாங்க, நாட்டிலேயே மிக அதிகமாக அதுக்கு செலவு பண்றாங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ICDS பார்த்தோம் இல்லையா, இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். ஸோ அந்த திட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சத்துணவு திட்டம் ஆகியவற்றின் செயல்திறன் பார்த்தீங்கன்னா நாட்டின் மிக சிறந்த ஒன்றாக கருதப்படுகின்றன. இந்த இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸும் எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டம் பாத்தீங்கன்னா இந்திய நாட்டிலேயே மிக சிறந்த செயல்திறன் மிக்க திட்டமாக கருதுறாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு என்றது தமிழ்நாட்டினுடைய கொள்கையாக இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கணும்ன்றதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய கொள்கையாக இருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 434 குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகளில் பாத்தீங்கன்னா 54,439 குழந்தை மையங்கள் மூலமா இந்த ICDS செயல்படுத்துறாங்களாம். ICDS இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் பாத்தீங்கன்னா 434 குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகள்ல 54,439 குழந்தை மையங்கள் மூலமா அந்த ICDS செயல்படுத்துறாங்கன்றத கொடுத்திருக்காங்க. நீங்க மெயின்ஸுக்கு ஏதாவது படிக்கிறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ICDS இப்போது உலகின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுது. இந்த ICDS இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் பாத்தீங்கன்னா உலக அளவுல மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா சத்துணவு திட்டம் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும் தொடக்கப்பள்ளி சேர்க்கையை அதிகரிக்கிறதுக்கும் இடைநிற்றல் விகிதங்களை குறைப்பதற்கும் இந்த நாட்டின் மிகப்பெரிய மதிய உணவு திட்டமாக கருதப்பட்டது என்றதையும் குறிப்பிடுறாங்க. சேம் டைம் நம்ம இந்தியாவிலவே பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள் நம்ம தமிழகத்தை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு மதிய உணவு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க பள்ளிக்கூடங்கள்ல. அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க, ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் செயல்படும் முக்கியமான திட்டங்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு நிதியுதவி வழங்கக்கூடிய திட்டம். இதை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2006 செப்டம்பர் 15 கொண்டு வந்திருப்பாங்க. டேட்டு வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம். மகப்பேறுன்றதுலயே கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறது. முன்னாடி 12,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 18,000 நிதியுதவி வழங்குறாங்க. சோ அந்த 12,000 அடிச்சுட்டு 18,000 போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம். சோ அதுலயே முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடுன்னா அப்ப ஹெல்த் ரிலேட்டடா சொல்றாங்க. இந்த திட்டம் எப்ப தொடங்கப்பட்டதுன்னா 2011-12 தொடங்கியிருக்காங்க. இத என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு அந்த ஹெல்த் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த காப்பீட்டு கார்டு நம்ம வச்சிருந்தோம்னா அரசாங்கத்தால இலவச மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை அது மூலயமா நம்ம பெற முடியும். முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் மூலயமா அறுவை சிகிச்சை இலவச மருத்துவம் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டம் இந்த சுகாதாரம் 2011-12 கொண்டு வர்றாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் 2006. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் 2011-12. அடுத்து தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள்.
சுகாதார அமைப்பு திட்டங்கள்னா மறுபடியும் ஹெல்த் ரிலேட்டட் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 108 அவசர ஆம்புலன்ஸ் சேவையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு சுகாதார முதலமைச்சர் அப்படின்னா அந்த ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, முதலமைச்சர் காப்பீடு கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது மூலயமா நம்ம மருத்துவம் வந்து பார்த்துக்க முடியும் இலவசமாக. அதே தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம்னா 108 அவசர ஆம்புலன்ஸ் வந்து சேவை. அடுத்து வந்து பள்ளி சுகாதார திட்டம் விரிவான சுகாதார சேவையை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வலியுறுத்துகிறது. பள்ளி சுகாதார திட்டம்னா பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம், இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா தொழுநோயாளிகளையும் கண்டறிந்து தொடர்ச்சியான சிகிச்சை வழங்குவதை நோக்கமாக கொண்டு மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது. தொழுநோய் எதிர்ப்பு தினம் வந்து ஜனவரி 30 வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. செலிப்ரேட் கிடையாதுங்க, அந்த எதிர்ப்பு தினம் எப்போ வந்து கடைபிடிப்பாங்கன்னா ஜனவரி 30. தொழுநோய் எதிர்ப்பு தினம் வந்து ஜனவரி 30. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். அடுத்து வந்து பாருங்க, தமிழ்நாட்டில் சில ஊட்டச்சத்து திட்டங்கள் அப்படின்னா எம்ஜிஆரின் ஊட்டச்சத்து உணவு திட்டம். அடுத்து வந்து ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். அதுக்கப்புறம் ICDS திட்டங்கள், உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள். இந்த ICDS இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ்க்கு வந்து யார் வந்து உதவி பண்றா? வேர்ல்டு பேங்க் வந்து உதவி பண்ணுதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம். இந்த திட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னா 2000 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிராமோதயனாவே கிராமம் சார்ந்த அவங்களுக்கு குடிநீர் வசதி, குட்டி குட்டி பாலங்கள் கட்டித்தர வசதி, அங்க இருக்கக்கூடிய கிராமத்தை வந்து டெவலப் பண்றது தான் வந்து இந்த பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2000 வந்து கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள். இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015-16 ஆண்டுல வந்து 27% கிராமப்புற பெண்களும் 16% நகர்ப்புற பெண்களும் வந்து எந்த குறைபாடு உடையவர்களாக இருக்காங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள். இந்த ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்களை வந்து வேற எப்படி சொல்றாங்கன்னா நீண்ட கால ஆற்றல் குறைபாடு உடையவர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. நீண்ட கால ஆற்றல் குறைபாடு உடையவர்கள் அப்படின்ட்டு தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பின் மூலமா கண்டறிந்திருக்காங்க. ரத்த சோகைன்னா நம்மளுடைய ரத்தத்துல சிவப்பணுக்கள் குறையிறது, அதுக்கப்புறம் ஹீமோகுளோபின் குறையிறது தான் வந்து ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். ஊட்டச்சத்து குறைபாடை வந்து நீக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், மதிய உணவு திட்டம், குழந்தைகள் சுகாதார திட்டங்கள், தேசிய கிராமப்புற சுகாதார பணி. ஊட்டச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து போக்கணும்ன்ற இதுல தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னோடியாக வந்து விளங்குது. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ஊட்டச்சத்து நிலைகள்ல குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்ததுல தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடியாக இருக்கு. ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்கான வரவு செலவு திட்ட செலவினங்களில் நாட்டிலேயே மிக அதிகம் வந்து எந்த மாநிலம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பண்றாங்க. நாட்டின் மிக சிறந்த ஒன்றாக இந்த ஊட்டச்சத்து வந்து குறைக்கிற இதுல வந்து நாட்டின் மிக சிறந்த ஒன்றாக எந்தெந்த திட்டங்களை வந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ICDS திட்டத்தையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சத்துணவு திட்டத்தையும் வந்து சொல்றாங்க. தமிழ்நாட்டில் குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகள் எத்தனை இருக்குன்னா 434 வந்து இருக்கு. இந்த 434 தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை குழந்தை மையங்கள் இருக்குன்னா 54,439 குழந்தை மையங்கள் இருக்கு. இதன் மூலமா எதை செயல்படுத்துறாங்கன்னா ICDS வந்து செயல்படுத்துறாங்க. எந்த திட்டம் வந்து உலகின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா ICDS.
சத்துணவு திட்டம் வந்து யார் கொண்டு வந்ததுன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. இந்த சத்துணவு திட்டம் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து குறைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தொடக்க கல்வி சேர்க்கையை அதிகரிச்சிருக்காங்க. இடைநிற்றல் பள்ளிகளுக்கு வந்து இடைநிற்றல் அந்த விகிதங்கள் எல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம். இது வந்து எதற்காகன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு எவ்வளோ நிதி உதவி கொடுக்குறாங்கன்னா 18,000. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 2006. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2011-12 வந்து கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 108 அவசர ஆம்புலன்ஸ் சேவை. பள்ளி சுகாதார திட்டம் வந்து பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். தொழுநோய் எதிர்ப்பு தினம் எப்பன்னா ஜனவரி 30. ஊட்டச்சத்து உணவு திட்டம் யார் கொண்டு வந்தாங்கன்னா எம்ஜிஆர் கொண்டு வந்தது. ஐசிடிஎஸ் திட்டங்கள் வந்து யார் வந்து உதவி பண்றாங்கன்னா உலக வங்கி வந்து உதவி பண்றாங்க. பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2000 வந்து கொண்டு வந்தாங்க. கிராமம் சார்ந்த கிராமத்துல டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அதுதான் கிராமோதயா யோஜனா திட்டம். நீங்க மெயின்ஸுக்கு படிக்கிறவங்களா இருந்தா இந்த திட்டங்கள் எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நீங்க ஏதாவது கேட்டாங்கன்னா தமிழ்நாடு வந்து பத்தி ஏதாவது கேட்கிறப்போ இந்த திட்டங்களை வந்து நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதலாம். பாடச்சுருக்கம். உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிடைத்தல், அணுகல் மற்றும் உறிஞ்சுதல். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க 2013 வந்து இந்திய நாடாளுமன்றத்துல வந்து நிறைவேற்றிருப்பாங்க. விவசாய பொருட்களின் ஏற்றுமதி அடிப்படையில் புதிய வேளாண் கொள்கை எப்போ கொண்டு வந்திருப்பாங்க 2018. மனித வள மேம்பாட்டத்தில் சுகாதாரத்திற்கு முக்கிய பங்கு வந்து உண்டுன்றதை கொடுத்திருக்காங்க. புக் பேக்கும் பார்த்துருவோம். டேஷ் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடு ஆகும் என்றது உணவு கிடைத்தல் என்பது. தாங்கி இருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள் அதாவது கோதுமை மற்றும் அரிசியை வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது. தாங்கி இருப்புன்னா அந்த உபரியா இருக்கக்கூடியதை வந்து கவர்மெண்ட் வாங்கி வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் தாங்கி இருப்பு. எது சரியானது அப்படின்னா மேற்கூறிய அனைத்தும் சரி. HYV என்ன அதிக விளைச்சல் தரும் வகைகள், MSP என்ன குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. PDS என்ன பொது விநியோக முறை, FCI என்ன இந்திய உணவு கழகம். மேற்கூறிய அனைத்தும் சரி. நீட்டிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. பசுமை புரட்சி இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழி வகுத்தது. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. ஊட்டச்சத்து என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறை ஆகும். இரத்த சோகை ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடாகும். 2013 ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. நுகர்வோர் கூட்டுறவு வந்து தரமான பொருட்களை வழங்குதல். பொது விநியோக முறை வந்து பாத்தீங்கன்னா மானிய விகிதங்கள். UNDP என்றது ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம். யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP அப்படின்னா. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து 2013. கேரளா வந்து பாத்தீங்கன்னா குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி. ஸோ இது நம்ம கேரளா பத்தி பார்த்துருக்க மாட்டோம், பட் இங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து அழுத்தம் கொடுத்து பார்த்துக்கோங்க. குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி எதுன்னா கேரளா. அந்த பல பரிமாண இது வந்து பார்த்தோம் இல்லையா வறுமை குறியீடு, அதுல குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி எதுன்னா கேரளா. அது வந்து பார்த்துக்கோங்க. சரியான குற்றை தேர்வு செய்க. விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது. கரெக்ட் தானே? விலை குறைந்தா நிறைய வாங்குவோம், விலை அதிகமாச்சுன்னா கம்மியா வாங்குவோம். நேர்மாறானது ஃபர்ஸ்ட் கூற்று சரி. பொருள்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிப்படைகிறது. கரெக்ட் தானே? பொருளுடைய உற்பத்தி வந்து கம்மியாச்சுன்னா இப்ப மார்க்கெட்ல 10 பொருள் தான் இருக்கு,
100 பேர் போய் கேட்குறாங்க. ஆனால் அங்கே 100 பொருள் இருந்தால் தான் அந்த ப்ரைஸ் வந்து வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கும். ஆனால் பொருள் 10 தான் இருக்கிறப்போ அப்போ ரேட் ஆட்டோமேட்டிக்காக கூடும். அப்போ வந்து வாங்கக்கூடிய திறன் என்ன ஆகுது, பாதிப்பு வந்து அடையுது. கூற்று சரியானது. காரணம் கூற்றின் சரியான விளக்கம். அவ்வளோதாங்க, இதோட இந்த லெசன் வந்து முடியுது. தேங்க்யூ.